குட்டீஸ் கலாட்டா கற்றல் உலகம் ஸ்டோரி டைம். அருமையான ஒரு மாலை நேரம். தென்றல் காற்று வீசிக்கிட்டு இருந்த அந்த காட்டில் சிங்கராஜா அசந்து தூங்கிட்டு இருந்தார். அந்த நேரம் அந்த பக்கமாக வந்த ஒரு எலி சிங்கராஜா மேலே ஏறி விளையாட ஆரம்பிச்சிருச்சு. எலியோட அந்த ஆட்டத்தால் கண் விழிச்ச ராஜா ரொம்ப கோவமாயிட்டார். கோவத்தில் ஒரு பெரிய கர்ஜனையே கொடுத்தாரு. அடே எலி பயலே, என்னோட தூக்கத்தையே வந்து கலைக்கிறியா அப்படின்னு கோவமாக கத்துனாரு. பயத்தில் இருந்த எலிக்கு என்ன செய்யறதே தெரியல. சிங்கராஜா கிட்டேயா வந்து நம்ம மாட்டணும், இன்னைக்கு நாள் ரொம்ப மோசம் அப்படின்னு அந்த எலி நினச்சிது. எலி தான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எப்பயாவது ஒரு பிரச்சனை வரும்போது நான் வந்து உதவுவேன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துச்சு. அதை கேட்டு பலமாக சிரித்த சிங்கராஜா, உன்னால் எனக்கு என்ன உதவி செய்ய முடியும், உன்னை உயிரோடு விட்டுடுறேன், பொழைச்சிப்போ அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த எலியும் ராஜாவுக்கு நன்றி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே ஓடிடுச்சு. அந்த எலிக்கு தான் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றவும் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிது. அன்னைக்கு ஒரு நாள் நம்ம சிங்கராஜா காட்டில் வலம் வரப்போது ஒரு வேடன் விரிச்சு வச்ச வலையில் மாட்டிக்கிட்டாரு. அவர் எவ்வளவு முயற்சி பண்ணியும் அந்த வலையிலிருந்து வெளியே வர முடியல. சத்தமாக கர்ஜனை கொடுத்தாரு, என்னென்னவோ முயற்சி பண்ணி பார்த்தாரு, ஆனால் எதுவுமே பலனளிக்கல. அதனால் சிங்கராஜா ரொம்ப சோர்ந்து போயிட்டாரு. அந்த நேரமாக அந்த பக்கம் போன எலி சிங்கராஜா வலையில் மாட்டியிருந்ததை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. நம்ம சிங்கராஜாவுக்கு உதவி செஞ்சே ஆகணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வலையை கடிக்க ஆரம்பிச்சுது. சிங்கராஜாவும் அது உதவி செய்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். வலையும் கொஞ்சம் கொஞ்சமாக அறுபட்டுச்சு. கொஞ்ச நேரத்தில் சிங்கராஜாவாலே அந்த வலையை எடுக்க முடிஞ்சிருச்சு. ஆனால் கொஞ்ச நேரத்திலே வேடன் வர்ற சத்தம் கேட்க ஆரம்பிச்சுது. உடனே சிங்கமும் எலியும் துரிதமாக செயல்பட்டு டக்குன்னு அந்த வலையிலிருந்து வெளியே வந்துட்டாங்க. அப்புறம் ரொம்ப சந்தோஷமாக அந்த இடத்த விட்டு வெளியே போயிட்டாங்க. அந்த நிகழ்வுக்கு அப்புறம் ராஜாவும் எலியும் நல்ல நண்பர்களாக இருந்தாங்க. அவங்க காட்டிலையும் நல்ல சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, என்னதான் சிங்கம் ரொம்ப பலமாக இருந்தாலும் மன்னிப்பு கேட்ட அந்த எலியை அது மன்னிச்சு விட்டுச்சு. அதே போல் எலி சிங்கத்துக்கு ஒரு ஆபத்துன்னும் போது எந்த ஒரு பிரச்சனையும் பார்க்காம வந்து உதவிச்சு. நன்றியும் மறக்கக்கூடாது, மன்னிப்பு கேட்குறவங்கள மன்னிக்கவும் செய்யணும். மீண்டும் பார்க்கலாம் குட்டீஸ். நன்றி, வணக்கம். குட்டீஸ் கலாட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.